அழைப்பு பணியை, இஸ்லாம் அனைவருக்கும் உரியது என்ற அழைப்பு பணியை அடியோடு மறந்தோம். ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்யாமல் எப்படி வளரும்? உலகத்தில் சொல்லி பாருங்க. ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்யாமல் எந்த கொள்கையாவது உலகத்தில் வளர்ந்ததுண்டா? அது தனிப்பட்ட முறையில் சொன்னாலும் சரி, கூட்டாக சொன்னாலும் சரி, கூட்டத்தில் சொன்னாலும் சரி, டிவியில சொன்ன எப்படி சொல்லுவீங்களோ அது வேற விஷயம். உலகத்திலே உள்ள மதங்கள், கிறிஸ்தவர்கள் பிரச்சாரம் செய்யாமல் இருப்பதில்லை, நாத்திகர்கள் பிரச்சாரம் செய்யாமல் இருப்பதில்லை, கம்யூனிஸ்டுகள் பிரச்சாரம் செய்யாமல் இருப்பதில்லை. எந்த கொள்கைவாதியும் தன்னுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்துதான் வளர்ப்பான். இவர்கள் மட்டும் சும்மா இருக்கிறார்கள், ஆனால் இஸ்லாம் வளர்ந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எப்படி வளரும்? வளராது. பெருமானார் அவர்கள் சுன்னத்திலே பெரிய சுன்னத், பெருமாள் நேரத்திலே அதிகமாக ஆக்கிரமித்துக் கொண்ட செயல் தாவாதான். மக்காவிலே தொடர்ந்து பிரச்சாரம், மக்காவிலே உடைய சந்தைகளிலே பிரச்சாரம், ஹஜ்ஜிக்கு வருகின்ற பயணிகளுக்கு மத்தியிலே பிரச்சாரம், நாடோடி குழுக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம், அங்கே தோல்வி அடைந்த பிறகு தாய்வுக்கு பிரச்சாரம், மதீனாவுக்கு பிரச்சாரம், உலக மன்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதியது நடந்து கொண்டே இருந்தது. அதற்கு பின்னர் வந்த சஹாபிகள், இமாம்கள், சூஃபிகள், வியாபாரிகள், கலீஃபாக்கள், ஆட்சியாளர்கள் எல்லோருமே இந்த பணியை செய்தார்கள். அதனுடைய விளைவுதான் உலகம் பூரா இஸ்லாம் பரவி இருக்கு. ஆனால் நாம் அந்த பணியை விட்டுவிட்டோம்.